ரூம விட்டு வெளில வந்தோடனே பார்க்குறாரு. அங்க நிலா மட்டும் தான் இருக்காங்க. காயத்ரி வரல. காயத்ரிலாம் வரல வாங்க வெளியில அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிடுறாங்க. வர்றாங்க. வந்தோடனே என்ன நடந்துச்சு அங்க அப்படின்னு சொல்லி சேரன் கேட்குறாரு. அவங்ககிட்ட இந்த சார பத்தி உண்மைய சொன்னேன். உடனே அவங்களே வரமாட்டேன்னு சொல்லிட்டாங்கன்னு சொல்றாரு. நக்கலா சொன்ன உடனே நிலா சொன்ன உடனே சோழன் பார்க்குறாங்க. அப்படி என்ன இவ சொல்லியிருப்பா அப்படின்ட்டு. அப்படி என்ன சொல்றான்னு அப்படி என்ன சொல்லியிருப்பான்னு நினைக்கிறீங்களா? 2 வாரம் தான் பழகுனேன். அதுக்குள்ள இந்த மாதிரி பொறுக்கியெல்லாம் ஏன் வந்து லவ் பண்ற? அவங்கள பத்தி விசாரிக்க மாட்டியா? அவர் எல்லார்ட்டையும் தான் சிரிச்சு சிரிச்சு பேசுவாரு. சிரிச்சு பேசினா உடனே லவ்னு நினச்சிக்கிட்டு அவர் பின்னாடி சுத்தலாமா? பாத்தியா இப்ப என்னாச்சு? இந்த உண்மைய சொன்ன உடனே வந்து அந்த காயத்ரி பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு, இனிமே உங்களுக்குலாம் ஃபோன் பண்ண மாட்டாங்க. கவலைப்படாதீங்க. நீங்க ஸ்விட்ச் ஆஃப் பண்ண தேவையில்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. சொல்லிட்டு அவங்க அந்த பக்கம் போயிடுறாங்க. போனோனே சோழன் வந்து சிரிக்கிறாரு. என்னடா இவ்வளோ நடந்திருக்கு இதுக்கப்புறம் சிரிக்கிறேன்னு பாண்டியனும் பல்லவனும் கேட்குறாங்க. அதுக்கு சோழன் சொல்றாரு, அவ வந்து இதெல்லாம் சொல்லி அவள இங்க வர வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக போயிருக்கான்னு எனக்கு தெரியாம போயிருச்சு. அப்போனா என் மேல எவ்வளோ ஆசை இருந்தா அவ பண்ணியிருப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. நிலா அந்த பக்கத்துல கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு டக்குனு உள்ள வராங்க. இல்ல சும்மா பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்லி சோழன் சமாளிக்காரு. நிலா வந்து நாங்க வெளியில போணும் வாங்கன்னு சொல்லி சோழன கூட்டு போறாரு. அவர் என்னமோ ஏதோ நினைச்சு கூட்டு போறாங்க. அங்க போனா வந்து பல்லவனுடைய அம்மாவ பார்த்ததாகவும், அது இந்த பக்கம் ஏரியால அவங்க சுத்திட்டு இருக்காங்க. நீங்க வந்து பக்கத்துல வச்சு கண்டுபிடிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்த சோழன் வந்து இதுதான் விஷயமா நான் கண்டுபிடிச்சறேன் பகல்ல வந்துன்னு சொல்லி சொல்றாங்க. அநேகமா அந்த வீட்டுக்கு 2வதா அந்த பல்லவனுடைய அம்மா தான் வந்து மறுபடியும் வந்து தங்குவாங்களா அப்படின்னு சொல்லி நீங்க என்ன நீங்க அத பத்தி அப்படின்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.